என்னப்பா எல்லாரும் நின்னுங்கனே போறாங்க? அந்த வழியா தான் நம்ம போகணும். ஷின்சான் பார்த்து மெதுவா இதுல ஏறு. அப்பா இதே மாதிரி நம்ம வீட்லயே ஒன்னு செட் பண்ணுவீங்கப்பா. சூப்பரா இருக்கும்பா. ஆஹா, டைம் வேற ஆயிடுச்சே மிட்சி. இல்ல ஹாரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு. என்ன கொஞ்சம் வேகமா நடந்தா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஐயா, ஷின்சான் உன் ஷூஸ் எங்க? வாசல்லயே வச்சிருக்கேனே. இப்படி ஷூ அங்க மறந்து விட்டுட்டு வந்துட்டியே ஷின்சான். ஹாரி, சீக்கிரம் வாங்க. என்னப்பா அநியாயம் இது? ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு மரியாதை கூட்டது தப்பா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்ச பாரு உன்ன. அம்மா என்னது மூடி வச்சிருக்காங்க? திறக்க சொல்லுங்கம்மா, எனக்கு காத்தே வர மாட்டேங்குது. சத்தம் போட்டு பேசாத, மத்தவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. என்னம்மா? சின்ன பையன்ல, அவன் குறும்பு இப்படிதான் பண்ணுவான். பாவம், முதல் தடவை ஃளைட்ல வர அதான். அம்மா, ஐயா இங்க பாத்தீங்களா? நம்ம வீடு சூப்பரா தெரியுதுமா. மா, நேனி வீடு தெரியுது. ஐ, மசாவா வீடு தெரியுது. எல்லார் வீடு தெரியுதுமா. உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியுதே. ஐயா ஷின்சான் உட்காரு. எங்க ஸ்கூல்ல சும்மா விளையாடுறான். உங்கள யாராவது புக் படிக்க ஆசைப்படுறீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எவ்வளவு கலர் கலரா ஷின்சான், நீ வேடிக்கை பார்த்தது போதும். காமிக் புக்ஸ் வாங்கி தர, அதை ஒழுங்கா படி. தம்பி, உனக்கு எந்த காமிக் புக் வேணும்? அடிச்சூடி வாய்ப்பாடு இங்கிலீஷ் தமிழ் இருக்கா? பிரச்சனையே இல்ல, டப்புன்னு வண்டி நேத்து சொல்லுங்க, நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அவங்க கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி படி. ஓகே, இப்போ எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் எப்படி போடணும்னு நான் சொல்லி தர போறேன். ஆஹா, அம்மா ஒரு சந்தேகம். அது என்னதுமா லைஃப் ஜாக்கெட்? ஒருவேளை ஃளைட் கடல்ல கிராஷ் ஆயிடுச்சுன்னா அங்க யூஸ் பண்றதுக்கு தான் லைஃப் ஜாக்கெட். சுத்தம். ஊருக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே கடல்ல கிராஷ் ஆகணும் வாய வைக்கிறாங்களே. இதுக்கு நான் வராமையே இருந்திருப்பேன். வண்டியை கொஞ்சம் ஓரம் நிறுத்த சொல்றீங்களா? நான் இறங்கிறேன். மிட்சி, இங்க பாருங்க, முதல்ல இந்த மாதிரி மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஓஹோ, உங்க கயிறை இப்படி பிடிச்சு இழுங்க. ஒரு வேளை காத்து ஃபில் ஆகலன்னா இந்த டியூப் எடுத்து ஊதுங்க. ஏனுங்க, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நல்லா. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே, எங்க அம்மாவுக்கு பலூனே ஊத வராது. இதை ஊதி கிழிச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேல முடியாது. நான் வந்து போயிட்டேன். எனக்கும் தான். ஹலோ டாக்ஸி. இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு டாக்ஸி எல்லாம் வேணாங்க. தூக்கி போட போறது குப்பை, உனக்கு டாக்ஸி வேற கேக்குதா? உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடு. வண்டியில வந்ததுக்கு நீங்க தான் காசு தரணும். கிண்டல் பண்ணாத. எனக்கு முன்னாடி வந்தவங்க உனக்கு காசு கொடுத்துருப்பாங்கல்ல. இருந்த காசுக்கு நான் பெட்ரோல் போட்டுட்டேன். இப்போ என்கிட்ட இதுதான் இருக்கு. வேணுமா? எனக்கு எதுவுமே வேணாம், தெரியாம வந்துட்டேன். இப்போ கேவா